ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் புதினா, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, லெமன் எடுத்து வச்சுருக்கேன், சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை லவங்கம் அதெல்லாம், தயிர் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கு ஆல்ரெடி. இவ்வளோதான் இப்போதைக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கீ வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். புதினா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ஃப்ரையாக வரணும். இது எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்க, ப்ரௌன் கலராக வர வரைக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட மிளகா போட்டுக்கலாம். தக்காளி இப்பயே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆனதும் லெமன் போட்டுக்கலாம்.
1/2 லெமன் இது. அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிர், லெமன், சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சிக்கனும் தண்ணி விட்டுருக்கு. இப்போது இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதை தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் அரிசி போட்டுடலாம். தண்ணி கொதிச்சிடுச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ இதை அரிசி உடையாமல் கிளறி விட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.